வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நம்ம ஒரு பிளாக் ஒர்க் பண்ணிட்டு பிளாஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறம் உள்ள லே பண்ண பிளாக் ஒர்க்கோட லைன்ஸ் வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும். அது ஏன் விசிபிள் ஆகுதுன்னு உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்திருக்கலாம். அதை பத்தி தான் டீட்டெயில் வீடியோல சொல்ல போறேன். ஆக்சுவலா இதுக்கு பேர் வந்து கோஸ்டிங் சொல்லுவாங்க. இது ஒரு 3-4 விஷயத்தால இந்த மாதிரி தெரிய வருதுன்னு சொல்றேன். பாத்தீங்களா, ஒண்ணும் இல்ல. நம்ம இப்போ ஒரு பிளாக் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் கியூரிங் எதுவும் பண்ண மாட்டோம். அடுத்த நாளே பிளாஸ்டிக் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கலவை வச்சு பிளாஸ்டிக் பண்ணுவோம். கலவையில் இருக்கிற வந்து வாட்டரை வந்து அது உள்ள இருக்க பிளாக் வந்து உறிஞ்சிக்கும், ஈரப்பதத்தை உறிஞ்சி எடுத்து தக்க வச்சுக்கும். அதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன ஆகுன்னா பாத்தீங்கன்னா, உங்களுக்கு உள்ள இருக்க பிளாக் தண்ணி உறிஞ்சா அந்த இடத்துல மட்டும் ட்ரையாவே அந்த பிளாஸ்டிக் அந்த மாதிரி ட்ரையா தெரிஞ்சா அந்த லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா தெரிய ஆரம்பிச்சிடும். இன்னொன்னு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் திக்னஸ் பிளாஸ்டிக் பண்ற அந்த லேயரோட திக்னஸ் ப்ராப்பரா இல்ல, ரொம்ப அதாவது ஒரு 6 mm கீழே போயிருந்தாலும் ரொம்ப மெலிசான லேயர் இருந்தா கண்டிப்பா உள்ள இருக்க பிளாக் நம்ம வெளியே விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் டேம்னஸ்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. தண்ணி ஊடுருவி வெளியிருந்து உள்ள ஊடுருவி போயிட்டு அந்த அந்த மூலயமாவும் இந்த லைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கலாம். இன்னொன்னு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, எஃப்ளோரன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம உள்ள யூஸ் பண்ற பிளாக் ஒர்க்கோட எஃப்ளோரன்ஸ், அதாவது மலர்ச்சி தன்மை, உப்பு பூக்கிறதுன்னு சொல்லுவாங்க. யூஸ் பண்ணிருக்க பிளாக் ஒர்க்கு பண்றதுக்கு யூஸ் பண்ண வாட்டர்ல உப்பு இருந்தாலோ இல்ல அந்த மாதிரி ஒரு சில டைம்ல அத அதாவது ஹீட்ல அந்த உப்பு வந்து தண்ணி இல்லாம எல்லாம் ஈரப்பதெல்லாம் வெளியேறி ட்ரை ஆகி ஒரு படிவம் மாதிரி படிஞ்சிடும், உப்பு பூத்துக்கும். அந்த உப்பு பூத்துது அந்த டைம்ல பிளாஸ்டிக் பண்ணும் போது பிளாஸ்டிக் திக்னஸும் கம்மியா இருந்தா கண்டிப்பா அது வெளியே விசிபிள் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் காரணங்கள் எனக்கு தெரிஞ்ச வரை. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் கண்டிப்பா வேற ஏதாவது ரீசன் இல்லை, நீங்க சொன்னது தப்பு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.